திருவாரூர் கண்ணன் மாமா வள்ளியத்தை அவருடைய பெயற்றையும் என்னுடைய அருமை நண்பர் திரு தம்பிதுரை திருமதி ஆனந்தவல்லி அவருடைய அன்பு மகள்மான கண்மணி மற்றும் வேலூரைச் சேர்ந்த திரு ஸ்ரீனிவாசன் பிரியதர்ஷினி ஆகியோருடைய அன்பு மகன் திரு ஸ்ரீ மாதேஸ்வரன் ஆகியோருடைய திருமணத்தை இங்கே நடத்தி வைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். திருமண வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய மணமக்களுக்கு முதல்ல அத்தனை பேர் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திருமணத்தை நம்முடைய கழக தலைவர் அவர்கள் நடத்தி வைப்பதாக இருந்தது. தலைவரின் சார்பாக இன்றைக்கு இந்த திருமணத்தை நடத்தி வைக்கின்ற வாய்ப்பை நான் பெற்றிருக்கின்றேன். நானும் இந்த திருமணம் எங்களுடைய இல்ல திருமணம், இன்னும் பெருமையாக சொல்லணும்னா கலைஞருடைய குடும்ப திருமணம் அப்படிங்கிற உரிமையோடு அன்போடு இங்கே நான் கலந்து கொள்ள வந்திருக்கின்றேன். முத்தமிழர் கலைஞருடைய குடும்பத்திற்கும் நம்முடைய கண்ணன் மாமாவுடைய குடும்பத்திற்குமான பந்தம் இன்றைக்கு நேற்றைக்கு உருவான பந்தம் கிடையாது. இது திருக்குவளையில் உருவாகிய பந்தம். திருக்குவளையில் கலைஞருடைய வீட்டு பக்கத்து வீட்டில் தான் கண்ணன் மாமாவுடைய அப்பா மறைந்த பெரியவர் திரு சண்முகம் தாத்தா அவர்கள் இருந்தார்கள். அவருடைய வீடு அங்கே தான் இருந்துச்சு. பெரியவர் திரு சண்முகம் தாத்தா அவர்களை நாங்கள் அத்தனை பேரும், எங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்க அத்தனை பேரும் அத்தான் தாத்தா அத்தான் தாத்தா அப்படின்னு தான் கூப்பிடுவோம். அவருக்கு என்ன காரணம்னா, கலைஞர் அவர்களுக்கு அவர் அத்தான் முறை. கலைஞர் அவர்கள் அவரை அத்தான் அத்தான் என்று தான் பாசத்தோடு அழைப்பார்கள். அதை பார்த்து நாங்கள்லாம் அவர் அத்தான் தாத்தா அப்படின்னு செல்லமாக கூப்பிடுவோம். திருவாரூரில் கலைஞருடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் தான் அவங்களுடைய குடும்பத்தினர் தங்கியிருந்தாங்க. அதேமாதிரி கலைஞர் அவர்கள் சென்னைக்கு வந்து கோபாலபுரம் இல்லத்தில் குடியேறினோடனே கலைஞர் வீட்டு பக்கத்துலேயே அவங்களும் குடி வந்தாங்க. இந்த திருமணத்திற்கு வந்த பிறகு மணமேடையில் இருக்கவங்கெல்லாம் பார்த்த பிறகு எனக்கு பழைய நினைவுகள்லாம் என்னுடைய ஞாபகத்துக்கு வந்தது. நான் குழந்தையாக இருக்கும்பொழுது கோபாலபுரத்தில் கலைஞர் வீட்டில் இருந்ததை விட நம்முடைய அத்தான் தாத்தா வீட்டில் இருந்தது தான் அதிகம். அங்கே தான் நான் வளர்ந்தேன். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய அத்தான் தாத்தா அவர்கள், கண்ணன் மாமா, வள்ளியத்தை அவர்கள் தான் என்னையும் என்னுடைய சகோதரிகள் அவங்களெல்லாம் தூக்கி வளர்த்தது. கலைஞர் குடும்பத்தில் என்னுடைய வயசை ஒத்துருக்கவங்களாம் தூக்கி வளர்த்தது அவங்க தான். மணப்பெண்ணுடைய தந்தை அருமை நண்பர் திரு தம்பிதுரை, அவருடைய சகோதரர் திரு வளவன், நான், எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள்லாம் ஒன்றா வளர்ந்தவங்க. ஒன்றா சாப்பிடுவோம். அங்கே இருக்கக்கூடிய தெருக்கல்ல கோபாலபுரத்தில் ஒன்றா விளையாண்டுருக்குறோம், கிரிக்கெட் விளையாண்டுருக்குறோம். அவங்க வீட்டில் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் கலைஞர் குடும்பம் முதல்ல அங்கே வந்து நிற்கும். அதே மாதிரி கலைஞர் அவர்களும் தயாளு பாட்டியும் முன்ன நின்று அவங்க இல்லை நிகழ்ச்சிகள் அத்தனை நிகழ்ச்சிகளையும் நடத்தி வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி கலைஞர் அவருடைய குடும்ப நிகழ்வுகளில் நம்முடைய கண்ணன் மாமாவும் வள்ளியத்தையும் அவங்களுடைய குடும்பத்தினரும் எல்லோரும் ஒன்றா பங்கேற்றிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த திருமணம் ஒரு சுயமரியாதை திருமணமாக நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு கூடுதல் மகிழ்ச்சி, இங்கே வந்ததுக்கப்புறம் சொன்னாங்க இதுவும் ஒரு காதல் திருமணம் என்று சொன்னார்கள். அதற்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். காதல் திருமணம்னால, அதுவும் பொதுவாக காதல் திருமணம் உங்களுக்கு தெரியும், திருமணத்துக்கு முன்னாடி அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் சொந்தக்காரங்க யாராவது பிரச்சனைக்கு வருவாங்க, பெரியப்பா பிரச்சனை பண்ணுவாங்க, இந்த பக்கம் பொண்ணு வீட்டில் ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுவாங்க. பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு இன்றைக்கி இந்த ஜோடி இன்றைக்கி காதல் திருமணமாக இன்றைக்கு இணைய இருக்கின்றார்கள். இதன் பிறகு நீங்கள் இருவரும் சுயமரியாதையோடு நல்ல நண்பர்களாக, அதே போல் காதலர்களாக எதையும் விட்டு கொடுக்காமல், விட்டு கொடுக்க வேண்டிய விஷயத்துக்கு விட்டு கொடுத்து, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்குள்ளே பேசி தீர்த்து கொண்டு நல்ல மணமக்களாக நீங்கள் இருவரும் சிறப்பாக உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நம்முடைய தலைவர் அவர்கள் எந்த திருமணத்துக்கு சென்றாலும் ஒரே ஒரு கோரிக்கை தான் வைப்பாங்க. உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அதற்கு அழகான ஒரு தமிழ் பெயரை நீங்கள் சூட்ட வேண்டும் என்று கூறிக்கொண்டு, மணமக்களை உங்கள் அத்தனை பேரின் சார்பாகவும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.